ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தரா உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் பெஸ்ட்டை கொடுக்கலனாலும் ஒஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி ஒரு ஆஃபீஸில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்க. மை நேம் இஸ் வினோத், வாட் இஸ் யுவர் குட் நேம்? அந்த மாதிரி கேட்குறீங்களா? தயவு செஞ்சு அப்படி குட் நேம் என்னன்னு கேட்காதீங்க. ஒரு நேம் குட்டு பேடு கிடையாது. பேரை வச்சு நாம் எடுக்க போகிற பேர் தான் நம்மளை குட்டா பேடா அப்படின்னு உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ ஒருத்தங்க கிட்ட அவங்க பேர் என்ன நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா ரொம்ப சிம்பிள். மை நேம் இஸ் வினோத், மே ஐ நோ யுவர் நேம்? மே ஐ நோ யுவர் நேம், தட் இஸ் தி மோஸ்ட் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஆஸ்கிங் சம் ஒன்ஸ் நேம். ஆனால் உங்களுக்கு மேயை கேட்குறது கொஞ்சம் பெர்மிஷன் மாதிரி, ரொம்ப இறங்கி பேசுகிற மாதிரி இருக்கா? இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க சோஃபா மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? மை நேம் இஸ் வினோத், கேன் யூ ஹெல்ப் மீ வித் யுவர் நேம்? அப்படி கேளுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுதான் சம்டைம்ஸ் சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட். ரஜினிகாந்தை வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அவர் படத்தில் கெத்து, ஆனால் நிஜத்தில் அவ்வளோ எளிமையான ஒருத்தர். சிம்பிளிசிட்டிக்கு எடுத்துக்காட்டு நம்ம ரஜினிகாந்த். அவரை விட பெரிய ஆளை நீங்கள் முடிஞ்சால் எடுத்துக்காட்டுங்க. சரி, அது விடுங்க, நான் ஒரு தலைவர் ஃபேனு. பட் ஒருத்தங்க கிட்ட அவங்க பேரை கேட்கும்போது மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க. கேன் யூ ஹெல்ப் மீ வித் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க. இல்லைனா வாட் இஸ் யுவர் நேம்னு கேளுங்க. குட் நேம் கேட்காதீங்க. பேரு குட்டு பேடு அதெல்லாம் செகண்டரி, பட் இப்படி கேட்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமா ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். தெரிஞ்சா இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன். டாடா, பை பாய்.